என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எவாலுவேட் இன்டெகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூங்கிற ஃபங்க்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா ஐலேட்டுங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஐங்கிறது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. அடுத்து எல்லுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அப்போ லாக் எக்ஸுங்கிறது இருக்குது. இதுதான் வந்து என்ன யூ. அப்போ வந்து இது என்ன யூன்னு எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வி. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதுறோம்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எப்போயுமே என்னென்னா இதில் வந்து ரெண்டு விஷயங்களும் இங்கே வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து என்னென்னா இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணணும், இன்டெகிரேஷன் பண்ணணும், இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இது என்ன யூங்கிறது லாக் எக்ஸ். இது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா அந்த ஐலேட்டுங்கிற ஃபங்க்ஷன், ஐலேட்டுங்கிற அந்த இதை வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ யூங்கிறது லாக் எக்ஸ். யூ வந்து லாக் எக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அடிச்சு விட்ருங்க. மீதி இருக்கிறது எல்லாமே டிவி. அப்போ டிவி ஈக்குவல் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸு டிஎக்ஸ். டிவிக்கு எல்லாமே மீதி எல்லாமே டிவி வந்து எக்ஸு டிஎக்ஸ். சரிங்களா? அப்போ யூ வந்து லாக் எக்ஸ்ன்னு எழுதிட்டோம், மீதி இருக்கிறது டிவின்னு எழுதிட்டோம். சரிங்களா? அப்போ இது இன்டெகிரேட் இது டிஃபரன்சியேஷன் பண்ணால் என்ன வரும்னா டியூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். ஆக்சுவலி இங்கே டியூ பை டிஎக்ஸ்னு வரும். அந்த டிஎக்ஸ் தான் இங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து டைரெக்டாகவே போட்டேன். அப்போ வந்து யூங்கிறது டியூ, லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x வரும். இங்கே வந்து டிவைட் பை டிஎக்ஸ் தான் இங்கே கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ லாக் எக்ஸுங்கிறது தான் யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ், டியூங்கிறது 1/x டிஎக்ஸ். இப்போ இன்டெகிரேஷன் பண்ணணும். இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரல் டிவிங்கிறது என்ன வியாக மாறிடும். இதில் வந்து என்னென்னா அதாவது இப்படி வரும். இன்டெகிரல் டிவி இன்டெகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இன்டெகிரல் டிவி வந்து வியாக மாறிடும். இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் இது பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் வரும் டிவைட் பை 2. சரிங்களா? இந்த இன்டெகிரல் டியும் கேன்சல் ஆகாமல் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டெப் 1. அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 2ல் வந்து ஃபார்முலா எழுத போகிறோம். ஸ்டெப் 2ல் வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலா, இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் யூ இங்கே வந்து என்ன இருக்குது, டிவி. ரிமைனிங் இருக்குது டிவி. அப்போ இன்டெகிரல் யூ டிவி ஈக்குவல் டு ஃபார்முலா மனப்படம் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூ இருக்குது, இங்கே என்ன இருக்குது வி இருக்குது. அப்போ யூவி மைனஸ் இன்டெகிரல் இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது, வி இருக்குது, இங்கே டியூ இருக்குது. அப்போ இன்டெகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூ. இதை வந்து ஃபார்முலா. இப்போ வந்து என்னென்னா கொஸ்டின் எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இன்டெகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறத கொஸ்டின். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். யூ இன்ட்டு வி. யூக்கு பண்ண எழுதிக்கலாம் லாக் எக்ஸ்னு எழுதிக்கலாம். விக்கு பண்ண எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு எழுதலாம் மைனஸ் இன்டெகிரல். அடுத்து விக்கு பண்ண என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பை 2. டியூக்கு பல என்ன எழுதலாம் பாருங்கள். டியூக்கு பல என்ன இருக்குது, 1/x டிஎக்ஸ். அப்போ டியூக்கு பலாம் 1/x டிஎக்ஸ்னு எழுதிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள், இதை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்து அப்படியே இருக்கட்டும் மைனஸ் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. வெளியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், 1/2 ஆகிடும். இப்போ அடுத்து என்ன, இன்டெகிரல் இந்த எக்ஸும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ இங்கே என்ன ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்போ என்ன வரும், எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். சரிங்களா? இப்படி எழுதிக்கோங்க. அப்போ அடுத்து என்ன வரும், உங்கள் லாக் எக்ஸ் இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1/2. இப்போ இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் இது எப்படி இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா, இப்போ இன்டெகிரல் டி கேன்சல் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன, எக்ஸ் ஸ்கொயர். பவரில் என்ன வருதோ அதை கீழே கொடுங்க டிவைட் பை 2. சரிங்களா? கடைசியில் என்ன பண்ணணும், ப்ளஸ் சி. ஏன்னா அதை ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணி முடிச்சோம். அதனால் ஆர்பிட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்றோம். இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா லாக் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படியே கொடுத்துருங்க மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 2 சார் வந்து 4 எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் சி. அப்போ இதுதான் வந்து என்னென்னா இன்டெகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸினுடைய ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கொடுக்குறான்னு வைங்களேன். இது அதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம என்ன எழுதுவோம், யூ இது வந்து யூன்னு எடுத்துக்கிறோம். யூ வந்து லாக் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ யூ வந்து லாக் எக்ஸ். அப்போ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துல வந்து என்னென்னா இங்கே டிங்கிறது டிஃபரன்சியேஷன் ஷார்ட் ஃபார்ம்னு டின்னு எழுதிடுறேன். ஐங்கிறது இன்டெகிரேஷன். சரிங்களா? அப்போ யூங்கிறது என்ன வரும் நமக்கு, யூ வந்து லாக் எக்ஸ். யூ வந்து லாக் எக்ஸ்னு எடுத்துட்டோமா. அடுத்து மீதி இந்த யூ வந்து லாக் எக்ஸ்னு எடுத்ததுக்கப்புறம் மீதி ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டிவி. அப்போ டிவியில் என்ன வருதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரும் இருக்குது டிஎக்ஸ் இருக்குது. சரியாம்மா? அப்போ டிவி ஈக்குவல் டு என்னப்பா, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேங்களா? அப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்னாமா, இங்கே நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது டியூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு என்ன வரும், 1/x இங்கே டிஎக்ஸ். சரியாப்பா?
இது எப்படி வந்து 1/x dx வருதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியுமா. அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த டிவி வந்து இன்டெகிரல் இங்கே இன்டெகிரல் கொடுக்குறோம். இன்டெகிரல் டிவிங்கும் போது என்ன ஆகும் விஆ மாறிடும். இன்டெகிரல் x² dx அப்போ நம்மளுக்கு என்ன வரும்பா இன்டெகிரல் டி கேன்சல் ஆகாமல் ஞாபகம் வச்சிட்டோம்னா x² × x என்ன வரும் x⁻3 மேலே 3 வர்றது டிவைட் பை கீழேயும் 3 கொடுக்கணும். சரியாம்மா. இப்போ என்னென்னா அடுத்து வந்து இது வந்து ஸ்டெப் 1 வச்சுக்கிறோம். ஸ்டெப் 2 என்ன ஃபார்முலா என்ன எழுதலாம் இன்டெகிரல் udv இதை இன்டெகிரல் udv ஈக்குவல் டு இதை மல்டி பண்ணணும். யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள் u இங்கே இருக்குது v அப்போ uv மைனஸ் இன்டெகிரல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே v இருக்குது இங்கே du இருக்குது அப்போ v du. அப்போ இன்டெகிரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v du எழுதிட்டோம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன கொடுக்கணும் கொஸ்டின் கொடுக்கணுங்களா. அப்போ கொஸ்டின் என்ன இன்டெகிரல் x² log x dx ஈக்குவல் டு இது ரெண்டும் பெருக்குங்க பார்க்கலாம். பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும் யூக்கு பதிலாக log x விக்கு பதில் என்ன வரும் x³ / 3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இன்டெகிரலுக்கு இன்டெகிரல் அடுத்து விக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் x³ / 3 duக்கு பதில் என்ன பாருங்கள் 1/x dx. ஓகேங்களா. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதுங்க. இது எழுதுங்க பாருங்கள் log x x⁻3/3 அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் இந்த 3 வந்து நம்ம டேக்கிங் அவுட் சைடு வெளியே கொண்டு வந்துடலாம். வெளியே கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன வருமா 1/3ன்னு வரும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் இந்த எக்ஸும் இதையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் x³ x² வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் மாறிடும். கரெக்டுங்களா. அப்போ இங்கே என்ன வரும் x² dxன்னு வருங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா log x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த x³ வந்து அப்படியே வச்சுட்டு மைனஸ் 1/3 இப்போ இன்டெகிரல் டி கேன்சல் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கலாம். x² × x வந்து என்ன ஆகும்பா நம்மளுக்கு x³ அதாவது பவரில் வந்து 1 வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ x² கூட 1 ஆட் பண்ணாலும் x³ வரும். பவரில் என்ன வருதோ அந்த நம்பர் வந்து கீழே கொடுக்கணும். அப்போ x³ + c கரெக்டுங்களா. சிங்கிறதுனா எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி எதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம +c கொடுக்குறோம். இப்போ பண்ணி பாருங்கள். இப்போ log x x³ மைனஸ் 1 × x³ என்ன x³ 3 3 சார் என்ன மல்டிப்ளை பண்ணுங்கள் 9 + c. ஓகேங்களா. அப்போ இதுதான் வந்து இன்டெகிரல் x² log x dx ஆன்சர்.